உருவானது. இதனால் மக்கள் புது நூலகங்கள் உருவாக்கினர். இவ்வகை நூலகங்கள் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் உருவாக்கி தோற்றம் பெற்றன. 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக மக்களின் வாழ்வியலை இலக்கியங்கள் ஊடாக வழங்கி வரும் மொழிகளில் சீன, அரேபியா, ஹீப்ரு முதலான மொழிகளை விட நமது தமிழ் மொழிக்கு முதலிடம் உண்டு. வாழும் மொழியாகவும் செம்மொழியாகவும் விளங்கும் சிறப்புக்குரிய தமிழில் உலக சிறத்திலான பல நூல்கள் உள்ளன. இந்நூல்களை பேணி காட்டும் பணியில் எழுத்தவர் பலர் தனியாகவும் குழுக்களாகவும் ஈடுபட்டனர். 19ஆம் நூற்றாண்டில் நடுப்பகுதியில் நூல் நிலையங்களில் செயற்பாடானது இலங்கை தமிழர்களிடையே கொள்ள தொடங்கிற்று. தமிழர் பகுதிகளில் தொடங்கப்பட்ட பொது நூல் நிலையங்களும் யாழ் நூல்களானது குறிப்பிடத்தக்கதாகும். 1933 இலங்கையின் நடுப்பகுதியான யாழ்ப்பாணத்தில் இணையாற்றலும் உடைய தமிழன் செல்லப்பா அவர்கள் தனது இல்லத்தில் இலவச நூல் நிலையங்களை ஒன்றை தொடங்கினார். இவர் நூலகத்தில் அகத்தியத்தை வலியுறுத்தி செய்தித்தாள்களை விளம்பரம் செய்தார். இதை கண்ணுற்ற தமிழர் இலங்கையின் பல பகுதிகளிலும் தமது தேடப்பட்ட நூல்களை கொடுத்து உதவியத்தோடு நூலக உருவாக்கத்திற்கு பொருளுதவியும் செய்தனர். தமிழ் மக்களின் இத்தகைய ஆதரவுடன் இலங்கையா பொது நூல் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. இப்பணிக்காக உருவாக்கப்பட்ட குழுவின் தலைவராக யாழ்ப்பாண உயர் அறமன்ற அரவாணராக இருந்தும் ஐசாக் தம்பையா அவர்களும் செயலாளராக செல்லப்பா அவர்களும் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த நூல் நிலைய குழுவினரின் அயராத உழைப்பின் கடனியமாக 844 நூல்கள், 30 செய்தித்தாள்கள், சிற்றிதழ்கள் பலவற்றுடன் யாழ்ப்பாண மருத்துவமனை வீதிகள் வாடகை அறை ஒன்றில் பொது நூல் நிலையம் தொடங்கப்பட்டது. இந்நூலகத்திற்கு நாள்தோறும் வரும் வாசகர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. எனவே மாநகராட்சி தலையிட்டு நூலகத்திற்காக புதிய கட்டிடம் ஒன்றை கட்டுவதற்கு முடிவு செய்தனர். அன்றைய யாழ் மாநகர தலைவரான சாம் சபாபதி அவர்கள் புகழ்பெற்ற கல்விமானான வணக்கத்துக்குரிய தந்தை லாம் அடிகளார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார். நூலகத்தின் புதிய கட்டிடத்திற்காக பணம் திரட்ட முனைந்தனர். கலை நிகழ்ச்சிகள், களியாட்ட விழாக்கள், நல்வாய்ப்பு சீட்டுகள் மூலமாகவும் நன்கொடையாகவும் பெருமளவு பணம் திரட்டனர்.
காலத்தில் நடுப்பகுதியிலே நூலகத்திற்காக இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நூலக வடிவமைப்பிற்கான தலை சிறந்த உலக அறிவியலாளருள் ஒருவரான மூலத்துறை எஸ்.ஆர். இராங்கநாதன் அவர்கள் தமிழகத்திலிருந்து வரவழைக்கப்பட்டார். நூலகத்திற்கான வரைபடத்தை தமிழகத்தை சேர்ந்த திராவிட கட்டிடக் கலைஞரான கே. நரசிம்மனால் வடிவமைக்கப்பட்டது. 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 1954ஆம் ஆண்டு யாழ் நூலகம் அடிக்கல் நட்ட வைக்கப்பட்டது. 11ஆம் தேதி 10ஆம் மாதம் 1959 அன்றைய யாழ்ப்பாண மாநகர முதல்வரான திரு அல்பர்ட் துரையப்பாவால் திறந்து வைக்கப்பட்டது. திராவிட கலையை வெளிப்படுத்தும் வகையில் அன்றைய யாழ் நகரின் மத்தியில் யாழ் நூலகம் பொலிவோடு இருந்தது. அழகுக்கு அழகாய் சேர்ப்பது போல் கலைமகள் படிவம் இருந்தது. நூலகத்தினால் கவரப்பட்ட தனிப்பட்டவர்களின் கைகளிலிருந்து பெறுமதி வாய்ந்த நூல்கள், 1000 ஆண்டுகளுக்கு மேலான பழைமை மிக்க ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பணிகள், வரலாற்று ஆவணங்கள் போன்றவை வந்து சேர்ந்தன. அத்துடன் பன்னாட்டு நூலகவியற் கழகமும் யாழ் நூலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது. இதன் ஊடாக வெளிநாட்டிலிருந்து பல அறிவியல் நூல்கள் கிடைக்கப் பெற்றன. இவ்வாறாக வளர்ச்சியுற்ற யாழ் நூலகம் தெற்காசியாவிலேயே சிறந்த நூல்களில் ஒன்றாக திகழ்ந்தது. இந்நூலகத்தில் சிறாருக்கான பகுதியும் விரிவுரைகள், கலை நிகழ்வுகள் நடத்துவதற்கான கூடமும் அமைந்திருந்தன. சிறுவர்கள் முதல் பல்கலைக்கழக மாணவர்கள், ஆய்வறிஞர்கள் வரை பலருக்கும் உறுதுணையாக வழங்கியது இந்நூலகம். வெளியரங்கு, அற்றுவழி, வீரசிங்க மண்டபம், கோட்டை, விளையாட்டு திறன், நகராட்சி மன்றம், யாழ் நடுவக கல்லூரி, சுப்பிரமணிய சிறார் பூங்கா ஆகியவற்றின் நடுநாயகமாக நிமிர்ந்து நின்றது யாழ் நூலகம். ஒரே வேளையில் 12 பேர் அமர்ந்து பயன்பெறும் வகையில் அமைதி பூங்காவாக விளங்கிய யாழ் நூலகத்தை காவு கொள்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ற உருவில் குற்றம் வந்தது. 1981 நடைபெற்ற இத்தேர்தலில் தமிழ் மக்களின் ஒருமித்த ஆதரவு தமிழர் விடுதலை கூட்டணிக்கு கிடைத்தது. இதனால் சீற்றம் கொண்ட சிங்கள இனவரியர் 31/5/1981 அன்று அமைச்சர் காமினி திசாநாயக்க தலைமையில் காவல்துறையின் துணையுடன் யாழ்ப்பாண நகரத்திற்கு தீயிட்டனர். யாழ் நகரம் பல பகுதிகளில் வணிக நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், தமிழ் நாளிதழான 7 நாடு அலுவலகம், தமிழர் விடுதலை கூட்டணி பணிமனை, பல வீடுகள் என எரிந்து சாம்பலாக்கினர். யாழ் நகரமே இது காடாயிற்று. அந்த அளவிலும் மனை நிறைவு அடையாத சிங்கள குள்ளர்கள் 1/6/1981 அன்று அதிகால 7 தமிழகத்தின்
மதிப்பூர்த்திக்காக விளங்கிய யாழ் நகரத்தில் தீயிட்டனர். தமிழீழ மக்களுக்கு மாறாத வகையையும் ஆறாத வலுவையும் தந்த இந்த பேரழிவுக்கு அடிப்படையாக அமைந்த கரணியத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பேரழிவுக்கு தமிழ் மாணவர்களின் கல்விக்கு எதிரான தரப்படுத்தலும் தொடர்புள்ளதாகவே இருந்துள்ளது. ஒரு புறம் தரப்படுத்தலால் தமிழரது கல்வி வளர்ச்சியை தடுப்பது, மறுபுறம் அவர்களுக்கு அறிவு பெருக்கத்திற்கு களமான நூலகத்தை அளிப்பது. இவற்றின் மூலம் தமிழர் கல்விமான்களாக பேரறிஞர்களாக உருவாக்குவதை தடுப்பதே முதன்மையான நோக்கம் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். 97,000 நூல்களும் காலத்தால் மூத்த எழுத்துச்சுவடிகளும் நிறைந்து கிடந்த தேவைக்குரிய பெரும் செல்வமான அந்த அறிவு களஞ்சியம் தீக்கிரையாகியது. A.I. குணதிலகா சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு நூலகம் என்ற மன வேதனையோடு எழுதினார். நள்ளிரவு 12 மணிக்கு பின் வெளியான உலக நாளிதழ்கள் எல்லாம் ஒரு நூலக படுகொலை என்று எழுதினார். இருந்தும் என்ன பயன்? இந்த உலகம் அதையெல்லாம் மறந்து போயிற்று. நன்றி, வணக்கம்.